காற்றின் சத்தம் கூட கேட்காத ஒரு அடர்ந்த காடு. கையில் எந்த நவீன ஆயுதமும் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றிப்போய் தனக்கான ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு தனி மனிதன். உடைந்த மரக்கிளைகளின் சடசடப்பு, காய்ந்த சருகுகளின் சரசரப்பு என அமைதியை கிழிக்கும் சிறு சப்தங்கள் மட்டுமே கேட்கின்றன. ஆனால் அந்த இருப்பிடத்தை அமைப்பதற்காக அவன் தோண்டிய குழியில் இயற்கைக்கு சற்றும் சம்பந்தமில்லாத பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மர்மப் பொருள் சிக்குகிறது. அமைதியான அந்த காட்டுக்குள் அவனது உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் இப்போதுதான் நிஜமாகவே தொடங்குகிறது. இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். சூரிய ஒளி கூட தரையை தொட அஞ்சும் அளவுக்கு மரங்கள் அடர்ந்து முரட்டுத்தனமாக வளர்ந்திருந்த அந்த வனப்பகுதி பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் காலடி படாத ஒரு இருண்ட உலகமாகவே காணப்பட்டது. அவனது நோக்கம் மிகத் தெளிவானது. நாகரீக உலகின் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தன்னிடம் உள்ள ஒரு சிறிய கூர்மையான கத்தியை மட்டுமே ஆயுதமாக கொண்டு இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பாதுகாப்பான இருப்பிடத்தை உருவாக்க வேண்டும். அந்த அமைதியான காட்டுக்குள் அவனது ஒவ்வொரு அசைவும் மிகத் தெளிவாக கேட்டது. அவன் தனது இருப்பிடத்தை அமைப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான பழைய மரத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த மரத்தின் வேர்கள் ஒரு மலைப்பாம்பைப் போல பூமியை ஆழமாக பற்றியிருந்தன. காய்ந்து கீழே விழுந்து கிடந்த மூங்கில் கழிகளையும் வலிமையான காட்டுக்குடிகளையும் பல மணி நேரமாகச் சேகரித்தான். உலர்ந்த மரக்கிளைகளை பக்குவமாக வெட்டி ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டும்போது எழுந்த சடசடப்பான ஒலியும் அவன் களைப்பில் வெளியிடும் மூச்சுக்காற்றின் சத்தமும் மட்டுமே அந்த பகல் பொழுதின் அச்சுறுத்தும் நிசப்தத்தை உடைத்தன. இருப்பிடத்தின் தரைப்பகுதியை சமன் செய்து அதை உறுதியாக்குவதற்காக ஒரு கூர்மையான கல்லை கொண்டு கடினமான மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். மக்கிப்போன இலைகளின் வாசமும் குளிர்ந்த ஈரமண்ணின் வாசனையும் அந்த இடம் முழுவதும் பரவியது. தொடர்ந்து மண்ணை ஆழமாக தோண்டிக் கொண்டிருந்த அவனது கல் திடீரென ஏதோ ஒரு கடினமான பொருளின் மீது பட்டு ஒரு வித்தியாசமான ஒலியை எழுப்பியது. அது சாதாரண பாறையின் மீதோ அல்லது மரவேரின் மீதோ பட்ட சத்தமில்லை. அது உறுதியான ஒரு உலோகத்தின் மீது மோதிய ஒலி. அவனது கைகள் தோண்டுவதை நிறுத்திவிட்டு ஒரு கணம் தயங்கி நின்றன. ஆர்வமும் அச்சமும் கலந்த மனநிலையோடு அவன் அந்த இடத்தைச் சுற்றியிருந்த ஈர மண்ணை தனது கைகளால் கவனமாக விலக்கத் தொடங்கினான். மெல்ல மெல்ல ஒரு பெரிய துருப்பிடித்த இரும்பு பேழையின் விளிம்பு மண்ணுக்குள் இருந்து வெளியே தெரிந்தது. அந்த பேழையின் மேற்பரப்பில் சில விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. அவன் அந்த பேழையைச் சுற்றியிருந்த மண்ணை மேலும் தோண்டிய போது அங்கே சில மனித எலும்புகள் சிதறி கிடப்பதை அதிர்ச்சியுடன் கவனித்தான். அந்த எலும்புகளின் மீது காய்ந்து போன அடர்ந்த சிவப்பு நிறத்திலான அடையாளங்கள் படிந்திருந்தன. அந்த பேழையை மூடியிருந்த மண்ணை முழுமையாக விலக்கி அதை வெளியே எடுக்க அவன் முற்பட்ட அந்த வினாடி காட்டின் மிக ஆழமான பகுதியிலிருந்து மனதை உறைய வைக்கும் ஒரு கொடூரமான ஊளைச்சத்தம் அவனது செவிகளை வந்தடைந்தது. அதுவரை அமைதியாக வீசிக்கொண்டிருந்த காற்று இப்போது ஒரு சுழற்காற்றைப் போல மாறி அந்த இடத்தை மூர்க்கமாக தாக்கத் தொடங்கியது. காற்றில் கலந்த அந்த கொடூரமான ஊளைச்சத்தம் அவனது இரத்தத்தை உறையச் செய்தது. வீசிய மூர்க்கமான சுழற்காற்று காய்ந்த சருகுகளையும் புழுதியையும் முகத்தில் வாரி இறைத்துவிட்டு வந்த சுவடே தெரியாமல் சட்டென நின்றது. இப்போது அந்த பகுதி ஒரு மரண அமைதியோடு காணப்பட்டது. சத்தம் எங்கிருந்து வந்தது என அறிய இரண்ட மரங்களுக்கு இடையே கூர்ந்து கவனித்தான். அங்கு எதுவும் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை. ஆனால் இருளுக்குள்ளிருந்து யாரோ தன்னை மறைந்திருந்து கவனிப்பது போன்ற உள்ளுணர்வு அவனை எச்சரித்தது. சூரியன் மறைவதற்குள் குடிலை அமைத்தாக வேண்டும் என்றாலும் அந்த பழங்கால பேழைக்குள் என்ன இருக்கிறது என்ற ஆவல் பயத்தை முறியடித்தது. சுற்றும் முற்றும் எச்சரிக்கையாக பார்த்தவாறே முழு பலத்தையும் திரட்டி மூச்சை பிடித்துக்கொண்டு அந்த பேழையை மண்ணுக்குள்ளிருந்து வெளியே இழுத்து போட்டான். அது மிகவும் கனமான ஒரு இரும்பு பெட்டி. அதன் பூட்டு துருப்பிடித்து பலவீனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. கையில் இருந்த கூர்மையான கல்லால் பூட்டின் மீது ஓங்கி அடித்தான். இரும்பு துண்டுகள் சிதற பேழையின் மூடி லேசாக திறந்தது. பல 100 ஆண்டுகளாக அடைபட்டிருந்த ஒரு விசித்திரமான அழுகிய வாடை அதிலிருந்து வெளிப்பட்டது. தயக்கத்திற்குப் பிறகு மூடியை முழுமையாக திறந்தபோது உள்ளே இருந்ததை பார்த்து அவனது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அதில் விலை மதிப்பற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. மாறாக காய்ந்து சுருங்கிய ஒரு மிருகத் தோலினாலான பழைய வரைபடமும் விசித்திரமான கருப்பு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு கடிகார வடிவப் பொருளும் மட்டுமே இருந்தன. அதை எடுத்த மறுகணம் அதனுள் இருந்த சிறிய முள் எந்த திசையையும் காட்டாமல் பைத்தியம் பிடித்தது போல வேகமாகச் சுழலத் தொடங்கியது. அடுத்து அந்த தோல் வரைபடத்தை விரித்துப் பார்த்தான். அது அவன் மாட்டிக்கொண்டிருக்கும் அந்த அடர்ந்த வனப்பகுதியின் முழுமையான வரைபடம். அதிலிருந்த சில இடங்களில் அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் சிலுவை குறியீடுகள் இருந்தன. அவன் தோண்டி பேழையை எடுத்த இடமும் அதில் ஒன்றாக குறிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியோடு அதை உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் அவனுக்கு சரியாக பின்புறம் வெறும் சில அடிகள் தொலைவில் காய்ந்த இலைகளை யாரோ கனமான கால்களால் மிதித்து நடக்கும் சரசர் சத்தம் மிகத் தெளிவாக கேட்டது. சரசரவென்ற அந்த சத்தம் கேட்ட மறுகணமே அவனது இதயம் மார்பு கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் அளவுக்கு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கையில் இருந்த வரைபடத்தையும் அந்த விசித்திரமான கடிகாரத்தையும்
அவசரமாக தன் இடுப்பில் செருகிக் கொண்டு கீழே கிடந்த தனது சிறிய கூர்மையான கத்தியை மின்னல் வேகத்தில் கையில் எடுத்தான். மூச்சை கூட வெளியே விட பயந்து அப்படியே தரையோடு தரையாக மண்டியிட்டபடி சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவாக திரும்பினான். இருள் கவியத் தொடங்கிய அந்த மாலை வேளையில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே நின்று கொண்டிருந்த அந்த உருவம் அவனது இரத்தத்தை உறையச் செய்தது. அது நிச்சயமாக ஒரு சாதாரண விலங்கு அல்ல. சுமார் 7 அடி உயரத்திற்கு பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருந்த ஒரு மனித உருவம். ஆனால் அதன் உடல் முழுவதும் காய்ந்த சகதியும் மரப்பாசிகளும் ஒட்டியிருக்க, முகத்தில் ஏதோ ஒரு விலங்கின் மண்டையோட்டாலான கொடூரமான முகமூடியை அணிந்திருந்தது. அதன் கையில் கூர்மையான கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு நீண்ட ஈட்டி இருந்தது. அந்த உருவம் அவனை வெறித்துப் பார்த்து கொண்டு தொண்டைக்குள்ளிருந்து ஒருவிதமான வினோதமான உருமல் சத்தத்தை எழுப்பியது. அவனிடமிருந்த அந்த சிறிய கத்தி அந்த பிரம்மாண்டமான உருவத்தின் முன் ஒரு சிறு குச்சிக்குச் சமம் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அந்த உருவம் தனது ஈட்டியை ஓங்கியபடி அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தது. அவனது மரணம் உறுதியாகிவிட்டது என்று மூளை எச்சரித்த அந்த தருணத்தில் அவனது இடுப்பில் சொருகியிருந்த அந்த விசித்திரமான கருப்பு உலோகக் கடிகாரம் திடீரென நெருப்பைப் போலச் சூடாகத் தொடங்கியது. அந்த சூட்டை தாங்க முடியாமல் அவன் அதை தனது கையில் எடுத்தான். இதுவரை பைத்தியம் பிடித்துச் சுழன்று கொண்டிருந்த அதன் முள் இப்போது சடாரென நின்று காட்டின் வடமேற்கு திசையை நோக்கி கூர்மையாக நின்றது. அதோடு அந்த உலோகத்திலிருந்து ஒரு மெல்லிய ஊதா நிற ஒளி கசிந்தது. அந்த ஒளியைக் கண்ட அந்த பிரம்மாண்டமான உருவம் கண்ணில் மின்னல் தாக்கியது போல திடீரென பின்வாங்கியது. அதன் உடல் மொழியில் இப்போது ஆக்ரோஷத்திற்கு பதிலாக ஒருவிதமான நடுக்கமும் மரியாதையும் தெரிந்தது. தனது ஈட்டியை தாழ்த்திக் கொண்டு வந்த சுவடே தெரியாமல் இருண்ட மரங்களுக்குள் பின்னோக்கிச் சென்று மறைந்தது. மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பிய அவனுக்கு மூச்சு வாங்கியது. தனது உயிரை காப்பாற்றி அந்த கடிகாரத்தையும் அது காட்டும் திசையையும் கவனித்தான். கையில் இருந்த வரைபடத்தில் உள்ள அடுத்த சிவப்பு குறியீடு முள் காட்டும் அதே திசையில்தான் இருந்தது. வேறு வழி இல்லை. அந்த விசித்திரமான திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சில அடிகள் மட்டுமே எடுத்து வைத்திருப்பான். திடீரென அவன் நின்றிருந்த நிலம் லேசாக அதிரத் தொடங்கியது. அடுத்த நொடி அவன் காலடியில் இருந்த மண் 2ஆக பிளந்தது. பூமி 2ஆக பிளந்த அந்த எதிர்பாராத நொடியில் அவனது கால்களுக்கு கீழே இருந்த பிடிமானம் முழுமையாக விலகியது. ஒரு மரக்கிளையை பற்றிக்கொள்ள அவன் நீட்டிய கைகள் வெறும் காற்றை மட்டுமே துழாவின. அந்த பாதாள இருளுக்குள் அவன் தலைகுப்புறச் சரிந்து விழுந்தான். சேரும் கூர்மையான பாறை துண்டுகளும் அவனது உடலை கிழித்துக் கொண்டு செல்ல பல அடி ஆழத்திற்கு ஒரு வழுக்கு பாறையில் சறுக்குவது போல கீழே விழுந்து கொண்டே இருந்தான். மரணம் தன்னை நெருங்கிவிட்டதாக அவன் நினைத்த வேளையில் திடீரென ஒரு குளிர்ந்த சகதி நிறைந்த தரைப்பகுதியில் பயங்கரமான சத்தத்துடன் வந்து விழுந்தான். அவனது உடல் முழுவதும் கடுமையான வலி பரவியது. கண்களைச் சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருக்க மூச்சு விடவே அவன் மிகவும் சிரமப்பட்டான். சில நிமிடங்கள் அந்த பாதாளத்தின் நிசப்தத்தில் அப்படியே கிடந்தான். காட்டின் மேல் பரப்பில் வீசிய காற்றின் சத்தம் இப்போது ஒரு முனகலைப் போல வெகு தொலைவில் கேட்டது. மெல்ல சுதாரித்துக் கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். இருட்டில் அவனது கைகள் ஏதோ குளிர்ந்த உறுதியான ஒரு சுவரைத் தொட்டன. அது வெறும் மண் சுவர் அல்ல, மிக நேர்த்தியாகச் செதுக்கப்பட்ட ஒரு கல் சுவர் என்பதை அவனது விரல்கள் உணர்த்தின. அந்த அடர்ந்த காட்டுக்கு அடியில் இப்படி ஒரு ரகசிய பாதாள உலகமா என்று அவனது மனம் திகைத்தது. அப்போதுதான் அவனது இடுப்பில் இருந்த அந்த பழங்கால கடிகாரம் மீண்டும் ஊதா நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது. அந்த மங்கலான ஒளியில் அவன் நின்று கொண்டிருந்த அந்த இடத்தை பார்த்தபோது அவனது நாடி நரம்புகள் அனைத்தும் அதிர்ச்சியில் உறைந்தன. அது ஒரு மிக நீண்ட இருண்ட சுரங்கப்பாதை. அந்த சுவர்கள் முழுவதும் அந்த இரும்பு பேழையில் இருந்த அதே விசித்திரமான குறியீடுகள் ஆழமாகச் செதுக்கப்பட்டிருந்தன. அந்த ஊதா நிற ஒளியில் அக்குறியீடுகள் இரத்த நிறத்தில் மினுமினுப்பது போல தோன்றின. தரையில் பல 100 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன. ஒவ்வொரு எலும்புக்கூட்டின் கைகளிலும் அவனைப் போலவே காய்ந்து போன ஒரு தோல் வரைபடம் இருந்தது. தன்னை அறியாமலேயே ஒரு மாபெரும் சதிவலைக்குள் எந்த பின்னணியும் இல்லாத ஒரு மர்ம மனிதனாக அவன் சிக்கிக் கொண்டதை இப்போது முழுமையாக உணர்ந்தான். இந்த காட்டிற்குள் அவன் வந்தது தற்செயல் அல்ல. யாரோ அவனை இங்கு திட்டமிட்டு வரவழைத்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. கடிகாரத்தின் முள் அந்த சுரங்கத்தின் இன்னும் ஆழமான இருண்ட பகுதியை நோக்கி காட்டியது. வேறு வழியின்றி அந்த ஒளியின் உதவியோடு அவன் அந்த பாதாளத்தில் முன்னால் நடக்கத் தொடங்கிய போது அந்த சுரங்கத்தின் மிக ஆழத்திலிருந்து இரும்புச் சங்கிலிகள் தரையில் உரசும் சத்தமும் யாரோ ஒருவர் வலியால் துடிக்கும் முனகல் சத்தமும் மிக தெளிவாக கேட்கத் தொடங்கியது. அந்த இரும்புச் சங்கிலிகளின் உரசலும் வலியால் துடிக்கும் முனகல் சத்தமும் இருண்ட அந்த பாதாளச் சுரங்கத்தில் எதிரொலித்து அவனது மனதை கலங்கடித்தன. ஒவ்வொரு அடியாக அவன் முன்னேறிச் செல்லச் செல்ல சுற்றியிருந்த காற்றில் இருளின் அடர்த்தியும் காய்ந்து போன இரத்தத்தின் வாடையும் அதிகரித்தது. கையில் இருந்த உலோகக் கடிகாரம் உமிழும் அந்த மெல்லிய ஊதா நிற ஒளி மட்டுமே அவனது ஒரே நம்பிக்கை. தரையில் சிதறிக் கிடந்த மனித எலும்புகளை மிதித்து விடாமல் மிகவும் எச்சரிக்கையாக தனது காலடிகளை எடுத்து வைத்தான். சுமார் அரை மணி நேர பதற்றமான நடைக்குப் பிறகு அந்த ஒடுக்கமான சுரங்கப்பாதை ஒரு அகலமான குகைக்குள் முடிவடைந்தது. அந்த அறையின் சுவர்களில் இயற்கையாகவே ஒளிரும் ஒரு விதமான பச்சை நிற பாசிகள் படர்ந்திருந்தன.
அந்த மங்கலான வெளிச்சத்தில் அறையின் நடுவே அவன் கண்ட காட்சி அவனது சுவாசத்தை ஒரு கணம் நிறுத்தியது. அங்கு பாறைச் சுவரோடு சேர்த்து ஒரு மனிதன் பிரம்மாண்டமான இரும்புச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தான். அவனது உடைகள் பல பத்தாண்டுகளுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்தவை போல கிழிந்து தொங்கின. மெதுவாக அந்த உருவத்தை நெருங்கினான். காலடி சத்தம் கேட்டதும் தலைகுனிந்து கிடந்த அந்த மனிதன் சட்டென தனது தலையை உயர்த்தினான். அவன் முகத்தில் மரணத்தைக் கண்ட ஒரு மாபெரும் உச்சக்கட்ட பயம் உறைந்திருந்தது. அவனை பார்த்ததும் அந்த மனிதன் வறண்ட தொண்டையுடன், "நீயும் வந்துவிட்டாயா? அந்த வரைபடம் உன்னையும் இங்கு இழுத்து வந்துவிட்டதா?" என்று தளர்ந்த குரலில் கேட்டான். அந்த மனிதனின் சங்கிலிகளை அறுக்கத் தனது சிறிய கத்தியை அவசரமாக எடுத்தான். ஆனால் அந்த மனிதன் அவனது கைகளை தடுத்து நிறுத்தி, "வேண்டாம். இரும்பில் சிறு உரசலோ சத்தமோ கேட்டால் அது விழித்துக் கொள்ளும். ஓடிவிடு. உன் கையில் இருக்கும் அந்த கடிகாரம் வெறும் திசை காட்டி அல்ல, அது ஒரு சாவி. அது ஒளிரும் வரைதான் உனக்கு உயிர்" என்று மூச்சுத் திணறலோடு எச்சரித்தான். அவன் அப்படி சொல்லி முடித்த மறுகணமே அவனது கையில் ஊதா நிறத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த விசித்திரமான கடிகாரம் திடீரென வேகமாகச் சுழன்று டிக் என்ற சத்தத்தோடு தன் ஒளியை முழுமையாக நிறுத்திக் கொண்டது. பாதாள குகை முழுவதும் இப்போது சுடுகாட்டு இருள் மூடிக்கொண்டது. அந்த பேரமைதியை கிழித்துக்கொண்டு காரிருளிலிருந்து ஒரு ராட்சச மூச்சுக்காற்று வெளிப்படும் சத்தமும் தரையை அதிர வைக்கும் பிரம்மாண்டமான காலடி சத்தமும் மிகத் தெளிவாக கேட்கத் தொடங்கியது. ஊதா நிற ஒளி முழுமையாக அணைந்த மறுகணம் அந்த பாதாள குகையை ஒரு மரண இருள் சூழ்ந்து கொண்டது. தனது சொந்த கைகள் கூட கண்ணுக்குத் தெரியாத அந்த அடர்ந்த இருட்டில் பிரம்மாண்டமான காலடி சத்தங்கள் ஒவ்வொரு நொடியும் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தன. அந்த ராட்சச மூச்சுக்காற்று குகையின் சுவர்களில் பட்டு உரசும் சத்தம் அவனது நரம்புகளை துண்டாக்கியது. சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த அந்த மர்ம மனிதன் இருட்டிலும் அவனது கையை இறுகப் பற்றிக் கொண்டு, "மூச்சை அடக்கிக்கொள், பாறைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்" என்று மிக மெல்லிய குரலில் முனகினான். அவன் பதற்றத்துடன் குகையின் ஒரு ஓரத்தில் இருந்த பெரிய பாறையின் பின்னால் தன்னை சுருக்கிக் கொண்டு பதுங்கினான். தரையில் ஏற்பட்ட அதிர்வுகள் இப்போது அவனது நெஞ்சிலும் எதிரொலித்தன. அடுத்த சில நொடிகளில் குகையின் நுழைவுப் பகுதியில் ஒரு மங்கலான சிவப்பு நிற ஒளி தோன்றியது. அது சாதாரண நெருப்பின் ஒளி அல்ல. உள்ளே நுழையும் அந்த பிரம்மாண்டமான உருவத்தின் 2 கண்களிலிருந்து வெளிப்பட்ட இரத்தச் சிவப்பு நிறம் என்பதை அவன் உணர்ந்தான். அந்த ஒளியில் அந்த உருவத்தின் பிரம்மாண்டம் லேசாகத் தெரிந்தது. அது ஒரு மனிதனைப் போல 2 கால்களில் நடந்தாலும் அதன் உடல் அமைப்பு ஒரு ராட்சச கரடியைப் போல பல மடங்கு பெரியதாக இருந்தது. அதன் தோளில் முடிகளுக்கு பதிலாக கூர்மையான முட்கள் நிறைந்திருந்தன. அது குகைக்குள் நுழைந்ததும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனை நோக்கிச் சென்றது. அந்த ராட்சச மிருகம் தன் கூர்மையான நகங்களால் அந்த மனிதனின் தோளில் ஆழமாக கீறியது. அவன் வலியால் துடித்தாலும் சத்தம் போட்டால் இருட்டில் இருக்கும் அவனும் மாட்டிக்கொள்வான் என்று தன் வலியை பற்களை கடித்து பொறுத்து கொண்டான். அந்த மிருகம் காற்றில் ஏதோ புதிய வாசனையை நுகர்வது போல தனது பெரிய மூக்கை உயர்த்தி மோப்பம் பிடித்தது. அதன் கண்கள் இப்போது குகையின் மூளை முடுக்குகளை துழாவத் தொடங்கின. பாறைக்கு பின்னால் பதுங்கியிருந்த அவனது உடம்பிலிருந்து வழிந்த வியர்வையின் வாசனையை அந்த மிருகம் உணர்ந்து விட்டது போல தெரிந்தது. அது சங்கிலியால் பிணைக்கப்பட்டவனை விட்டுவிட்டு அவன் ஒளிந்திருக்கும் பாறையை நோக்கி மெதுவாக, ஆனால் மூர்க்கமாக தனது அடிகளை எடுத்து வைக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு அடியிலும் தரை அதிர்ந்தது. அந்த இரத்தச் சிவப்பு கண்கள் பாறையின் விளிம்பை நெருங்கிய போது அவனது கையில் செயலிழந்து கிடந்த அந்த உலோகக் கடிகாரம் திடீரென ஒரு விசித்திரமான வெப்பத்தை உமிழத் தொடங்கியது. அந்த வெப்பம் அவனது கையைச் சுட்டாலும் அதனை தவறவிடக்கூடாது என அவன் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அந்த மிருகம் பாறையை எட்டி பார்த்த அந்த தருணம் கடிகாரத்திலிருந்து ஒரு புதிய ஒளி வெடித்துச் சிதறியது. கடிகாரத்திலிருந்து வெடித்துச் சிதறிய அந்த புதிய ஒளி சூரியனையே நேருக்கு நேர் பார்ப்பது போன்ற ஒரு கண்ணை பறிக்கும் தங்க நிற வெளிச்சமாக அந்த பாதாள குகை முழுவதும் பரவியது. பல நூற்றாண்டுகளாக இருளிலேயே வாழ்ந்து பழகிய அந்த ராட்சச மிருகத்தின் இரத்தச் சிவப்பு கண்களை அந்த தீவிரமான ஒளி சுட்டெரித்தது. அந்த மிருகம் தாங்க முடியாத வலியால் அலறிக்கொண்டு தன் 2 பெரிய கைகளாலும் கண்களை மூடியபடி பின்னோக்கி தள்ளாடி விழுந்தது. அதன் பயங்கரமான அலறல் சத்தம் குகையின் பாறைச் சுவர்களில் மோதி காதுகளைச் செவிடாக்கும் அளவுக்கு எதிரொலித்தது. பாறைக்கு பின்னால் பதுங்கியிருந்தவன் இந்த எதிர்பாராத வாய்ப்பை பயன்படுத்தி தப்பிக்க நினைத்தான். அப்போது சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த அந்த மர்ம மனிதன் தன் முழு பலத்தையும் திரட்டி, "ஓடாதே, அந்த ஒளி நீண்ட நேரம் நிலைக்காது. உன் கையில் இருக்கும் கடிகாரத்தை அதோ குகையின் மையத்தில் இருக்கும் அந்த பாறை தூணில் வை" என்று கத்தினான். அவன் சுட்டிக்காட்டிய திசையை அந்த தங்க நிற ஒளியில் பார்த்தபோது குகையின் நடுவே ஒரு பழங்கால கல் தூண் இருப்பதை அவன் கவனித்தான். அதன் உச்சியில் அவனது கையில் இருந்த விசித்திரமான கடிகாரத்தின் வடிவத்திற்கு சரியாக பொருந்தும் வகையிலான ஒரு பள்ளம் செதுக்கப்பட்டிருந்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதுதான் ஒரே வழி என்பதை உணர்ந்த அவன் கையில் கடிகாரத்தை இறுகப் பற்றிக் கொண்டு அந்த தூணை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கினான். ஆனால் தரையில் விழுந்து துடித்துக் கொண்டிருந்த அந்த ராட்சச மிருகம் ஒளியின் தாக்கத்திலிருந்து மிக விரைவாக மீண்டு வரத் தொடங்கியது. அவன் ஓடும் காலடி சத்தத்தை வைத்து அவனது திசையை சரியாக கணித்த அந்த மிருகம் மூர்க்கமாக உருமிக்கொண்டு தரையிலிருந்து ஒரே பாய்ச்சலாக அவன் மீது பாய்ந்தது. அதன் கூர்மையான ராட்சச நகங்கள் அவனது முதுகு பகுதியில் பலமாக உரசிச் சென்றதில் அவனது சட்டை கிழிந்து இரத்தம் பீரிட்டது.
மரண வலியை பொருட்படுத்தாமல் தனது கடைசி பலத்தையும் கால்களில் செலுத்தி அந்த தூணை நெருங்கினான். அந்த மிருகம் மீண்டும் அவனை தாக்க தனது பிரம்மாண்டமான கையை ஓங்கிய மறுகணம் அவன் அந்த தூணின் பள்ளத்தில் தனது கையில் இருந்த கடிகாரத்தை சரியாக பொருத்தினான். கடிகாரம் அந்த பள்ளத்தில் பதிந்தவுடன் கிளிக் என்ற ஒரு ஆழமான இயந்திர சத்தம் பூமிக்கு அடியிலிருந்து கேட்டது. அடுத்த நொடி அந்த தூணிலிருந்து மாபெரும் அதிர்வலைகள் உருவாகி அந்த பாதாள குகையையே இரண்டாக பிளப்பது போல தரை பயங்கரமாக குலுங்கத் தொடங்கியது. பூமிக்கு அடியிலிருந்து உருவான அந்த மாபெரும் அதிர்வலைகள் பல நூற்றாண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தை உயிர்ப்பித்தது போல குகை முழுவதும் எதிரொலித்தன. அந்த ராட்சச மிருகம் அவனை தாக்க ஓங்கிய கை தரையின் பயங்கரமான குலுங்கலால் நிலைதடுமாறி பாறையில் மோதியது. அதன் கூர்மையான நகங்கள் பாறையை பிளந்து கொண்டு சென்றன. முதுகில் வழிந்த இரத்தத்தோடு தரையில் சுருண்டு கிடந்த அவன் தன் கண்களை சிரமப்பட்டு திறந்து அந்த தூணை பார்த்தான். அவன் பொருத்திய அந்த கடிகாரம் இப்போது முழுமையாக தூணுக்குள் புதைந்து அந்த பழங்கால கல் தூண் முழுவதும் தூய வெண்மை நிறத்திலான ஒரு புதிய ஒளியை உமிழத் தொடங்கியது. அந்த வெண்மை நிற ஒளி குகையின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஊடுருவிய மறுகணம் பாறை சுவரோடு சேர்த்து அந்த மர்ம மனிதனை பிணைத்திருந்த பிரம்மாண்டமான இரும்புச் சங்கிலிகள் கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு மாபெரும் சக்தியால் அறுக்கப்பட்டது போல பயங்கர சத்தத்துடன் சுக்குநூறாக உடைந்து சிதறின. பல தசாப்தங்களாக அந்த இருண்ட சிறையில் அடைபட்டிருந்த அந்த மனிதன் இப்போது முழுமையாக விடுவிக்கப்பட்டான். அவனது தளர்ந்த தேகத்தில் திடீரென ஒரு புதிய மின்னல் பாய்ந்தது போல நம்ப முடியாத வேகத்தில் தரையிலிருந்து துள்ளி எழுந்தான். நிலநடுக்கம் போல தரை தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்க குகையின் மேற்கூரையிலிருந்து பெரிய பெரிய பாறை துண்டுகள் சரமாரியாக கீழே விழத் தொடங்கின. நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அந்த ராட்சச மிருகம் மீண்டும் மூர்க்கத்தனமாக உரிமிக்கொண்டு அவர்கள் இருவரையும் நோக்கி குறிவைத்து தாவ முயன்றது. ஆனால் சரியும் பாறைகளுக்கு நடுவே பாய்ந்து வந்த அந்த மர்ம மனிதன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவனை தன் வலிமையான கைகளால் அலேக்காக தூக்கிக் கொண்டான். அந்த தூணுக்கு பின்புறம் இருந்த பாறை சுவரில் கடிகாரத்தை பொருத்தியதால் புதிதாக ஒரு குறுகிய ரகசிய வழி திறந்திருப்பதை அவன் அப்போதுதான் கவனித்தான். அந்த ரகசிய வழிக்குள் அவர்கள் இருவரும் நுழைந்த வினாடி ஒரு பிரம்மாண்டமான பாறை அந்த ராட்சச மிருகத்தின் மீது பயங்கர சத்தத்துடன் சரிந்து விழுந்தது. அதன் மரண ஓலமும் குகை இடிந்து விழும் சத்தமும் அந்த ரகசிய பாதையின் கல் கதவுகள் தானாக மூடிக்கொண்டதால் முழுமையாக தடைபட்டன. இப்போது அவர்கள் இருவரும் முற்றிலும் புதிய இருண்ட பாதையில் நின்று கொண்டிருந்தார்கள். மூச்சு வாங்க அவனை தரையில் கிடத்திய அந்த மனிதன் தனது கிழிந்த ஆடையால் அவனது முதுகில் வடிந்த இரத்தத்தை இறுக்கி கட்டினான். இருட்டில் அந்த மனிதனின் கண்கள் மட்டும் ஒருவிதமான நன்றியுணர்வோடும் அதே சமயம் மாபெரும் எச்சரிக்கையோடும் அவனை உற்று நோக்கின. நாம் முதல் மரண வாசலை தாண்டிவிட்டோம். ஆனால் நீ இப்போது திறந்திருப்பது சாதாரண கதவை அல்ல, பல நூற்றாண்டுகளாக புதைக்கப்பட்டிருந்த ஒரு சாபத்தை என்று அந்த மனிதன் இரகசியமான குரலில் முணுமுணுத்தான். பல நூற்றாண்டுகளாக புதைக்கப்பட்டிருந்த சாபம் என்ற அந்த மர்ம மனிதனின் வார்த்தைகள் குறுகிய கல் பாதையில் மரண சாசனத்தைப் போல எதிரொலித்தன. முதுகிலிருந்த காயத்தின் வலி உயிரை பறிப்பது போல துடித்தாலும் தன்னிடம் பேசி தன் உயிரை காப்பாற்றிய அந்த மனிதனை நிமிர்ந்து பார்த்தான். அந்த மனிதனின் கண்களில் ஒரு மாபெரும் ரகசியம் வெளிப்படத் தொடங்கியது. இந்த சபிக்கப்பட்ட பாதாள உலகிற்குள் நுழைந்து உயிருடன் திரும்ப முடியாத ஆயிரக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன். அந்த இயந்திரத் தூண் என்னை மட்டும் சாகவிடாமல் பல தசாப்தங்களாக இருளிலேயே கட்டி வைத்திருந்தது என்று கரகரப்பான குரலில் கூறினான். இதைக் கேட்டு அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். பல தசாப்தங்களாக உணவு தண்ணீர் இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும்? இது அறிவியலைத் தாண்டிய ஒரு பயங்கரமான இருண்ட சக்தி என்பதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. அந்த மனிதன் அவனை தன் தோளில் சாய்த்துக் கொண்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினான். புதிய சுரங்கப்பாதை மிகவும் குளிராகவும் ஈரப்பசையோடும் காணப்பட்டது. சுவர்களில் ஒட்டியிருந்த நீல நிற பாசிகள் மட்டுமே லேசான வெளிச்சத்தை கொடுத்தன. உன் கையில் இருந்த கடிகாரம் ஒரு சாதாரண திறவுகோல் அல்ல. நீ அதை அந்த தூணில் பொருத்தியதன் மூலம் பல 100 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த இந்த நிலத்தடி சாம்ராஜ்யத்தின் கொடூரமான பாதுகாவலர்களை மொத்தமாக எழுப்பிவிட்டாய் என்று எச்சரித்தபடியே அந்த மனிதன் முன்னேறினான். சுரங்கத்தின் முடிவை அடைந்த போது அங்கே விரிந்திருந்த காட்சியைக் கண்டு இருவருமே உறைந்து போய் நின்றார்கள். அவர்களுக்கு முன்னே பல 1000 அடி ஆழமான ஒரு மாபெரும் பள்ளத்தாக்கு விரிந்திருந்தது. அதன் அதல பாதாளத்தில் கொதிக்கும் நெருப்புக் குழம்புகள் சிவப்பாக பொங்கி ஓடிக்கொண்டிருந்தன. அந்த ஆபத்தான பள்ளத்தாக்கை கடக்க காற்றில் பலவீனமாக ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு பழங்கால மரத் தொங்கு பாலம் மட்டுமே இருந்தது. பாலத்தின் மறுமுனையில் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பழங்கால கோட்டை மிரட்டலாகத் தெரிந்தது. ஆனால் அவர்களின் இரத்தத்தை உறைய வைக்கும் விஷயம் கோட்டையோ பாலமோ அல்ல. அந்த நெருப்புக் குழம்பின் வெளிச்சத்தில் பள்ளத்தாக்கின் கீழ்ப்பகுதியிலிருந்து பல 100 இரும்பு கவசங்கள் அணிந்த விசித்திரமான உருவங்கள் கைகளில் கூர்மையான ஆயுதங்களோடு ஒரு இராணுவத்தைப் போல அணிவகுத்து அவர்களை நோக்கி பாறைச் சுவரில் ஏறி வந்து கொண்டிருந்தன. அந்த மரண அணிவகுப்புச் சத்தம் அவர்களை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. கீழே இருந்து பாறைச் சுவரில் ஏறி வரும் அந்த இரும்பு கவச இராணுவத்தின் அணிவகுப்புச் சத்தம் ஒவ்வொரு நொடியும் மரண பயத்தை அதிகரித்தது. அந்த மர்ம மனிதன் அவனது தோளை இறுகப் பற்றிக் கொண்டு
நமக்கு வேறு வழி இல்லை. இந்த தொங்கு பாலத்தை கடப்பது மட்டுமே உயிர் பிழைக்க ஒரே வழி. உன் கால்கள் எக்காரணத்தை கொண்டும் நிற்கக்கூடாது. ஓடு என்று கத்தினான். முதுகில் வழியும் இரத்தத்தின் வலியையும் தாண்டி மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த அவன் தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த பழைய மரப்பாலத்தில் ஓடத் தொடங்கினான். அவர்கள் பாலத்தில் அடியெடுத்து வைத்த மறுகணம் பல நூற்றாண்டுகள் பழமையான அந்த மரப்பலகைகள் பயங்கரமான சத்தத்துடன் முனகத் தொடங்கின. கீழே பல 1000 அடி ஆழத்தில் நெருப்புக் குழம்பு கொதித்துக் கொண்டிருக்க பாலத்தின் ஒவ்வொரு அசைவும் அவர்களின் உயிரை கையில் பிடித்துக் கொள்ளச் செய்தது. பாதிப்பாலத்தை அவர்கள் கடந்த வேளையில் கவச இராணுவத்தின் முதல் வரிசை படைவீரர்கள் பள்ளத்தாக்கின் விளிம்பை அடைந்து விட்டார்கள். எந்தவித முகபாவனையமற்ற அந்த பேய் உருவங்கள் தங்கள் கைகளில் இருந்த நெருப்பு அம்புகளை குறிவைத்து அவர்கள் இருவரையும் நோக்கி சரமாரியாக எய்யத் தொடங்கின. ஒரு நெருப்பு அம்பு அந்த மர்ம மனிதனின் காலில் ஆழமாக பாய்ந்தது. வலியால் துடித்த அவன் பாலத்தின் மீதே சரிந்து விழுந்தான். அவனை தூக்கப் போனவனை தடுத்து நிறுத்திய அந்த மனிதன் தன் கையில் இருந்த உடைந்த கத்தியை அவனிடம் நீட்டினான். இந்த மர்ம உலகத்தின் ரகசியங்களை நீதான் வெளியே கொண்டு செல்ல வேண்டும். பாலத்தின் கயிறுகளை உடனே வெட்டு என்று மூச்சரிக்க கூறினான். அவன் தயங்கிய அந்த ஒரு நொடியில் அந்த இரும்பு கவச இராணுவம் பாலத்தில் ஏறத் தொடங்கிவிட்டது. பாலம் அவர்களின் மாபெரும் பாரம் தாங்காமல் இருபுறமும் பயங்கரமாக ஆடியது. கண்கள் கலங்க வேறு வழியின்றி அவனிடம் கொடுத்த கத்தியால் கோட்டை பக்கம் இருந்த பாலத்தின் கயிறுகளை தனது முழு பலத்தோடு வெட்டினான். கயிறு அறுபட்ட பயங்கர சத்தத்தோடு பாலத்தின் ஒரு பகுதி முழுமையாக அருந்து கீழே அதல பாதாளத்தை நோக்கிச் சரிந்தது. தன்னுயிரை கொடுத்த அந்த மர்ம மனிதனும் பாலத்தில் ஏறிய நூற்றுக்கணக்கான கவச வீரர்களும் கொதிக்கும் நெருப்புக் குழம்பை நோக்கி அலறியபடி விழுந்து மறைந்தார்கள். கோட்டையின் வாசலில் வந்து விழுந்து தப்பிய அவன் அதிர்ச்சியோடு மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்கு முன்னே அந்த பிரம்மாண்டமான கருங்கற்கோட்டையின் கதவுகள் இப்போது தானாகவே மெதுவாக திறந்து கொண்டிருந்தன. அந்த இருண்ட கோட்டைக்குள்ளிருந்து ஒரு விசித்திரமான குரல் அவனது பெயரை மிகத் தெளிவாக உச்சரித்து அழைத்தது. இருள் சூழ்ந்த அவனது உண்மையான பயணம் இப்போதுதான் முழுமையாக தொடங்குகிறது என்பதை அந்த பாதாள சாம்ராஜ்யம் உணர்த்தியது. அந்த பிரம்மாண்டமான கோட்டையின் இருண்ட கதவுகள் மெல்லத் திறக்கின்றன. இதுவரை சந்தித்த ஆபத்துகள் எல்லாம் வெறும் ஆரம்பம்தான் என்பது போன்ற ஒரு பயங்கரமான உணர்வு அவனுள் எழுகிறது. காட்டின் அமைதியில் தொடங்கிய இந்த பயணம் இப்போது பூமியின் ஆழத்தில் ஒரு மர்மமான சாம்ராஜ்யத்தின் வாசலில் வந்து நிற்கிறது. அந்த கோட்டைக்குள் அவனுக்காக காத்திருப்பது என்ன? அவனை பெயர் சொல்லி அழைத்த அந்த விசித்திர குரல் யாருடையது? இங்கிருந்து அவன் மீண்டும் உயிருடன் திரும்புவானா? இது போன்ற விறுவிறுப்பான கதைகளுக்கு மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மர்மக் கதையை பகிருங்கள்.